எங்களுடைய பாசத்திற்குரிய மக்கள் சக்தி இயக்கத்தின் 3ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே பேசுவது என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் நம்முடைய டாக்டர் வெங்கடேசன் அவர்களுடைய சீரிய பணிகளை பற்றி மட்டுமே பேசலாம். இப்படி பன்முகத்தன்மை உடையவர்களை எல்லாம் மேடையிலே ஏற்றி முன்னாள் நீதிபதியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் என்று எல்லா விதமான தகுதிகளையும் உடைய, குறிப்பாக பத்மஸ்ரீ ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட ஏனைய சேவையாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வகையில் மிக அற்புதமான இந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். நம்முடைய டாக்டர் ஐயா ஹண்டே அவர்களை பார்த்தால் இங்கே எனக்கு 2 தலைவர்களுடைய நினைவுதான் வருகிறது. ஒருவர் மூதறிஞர் ராஜாஜி, மற்றொருவர் என் தலைவர் இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு நீண்ட பாரம்பரிய நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். எல்லா மனிதர்களுக்கும் எது அவசியம், எது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் உங்களை கேட்டால் ஆளுக்கு ஒன்றை சொல்லுவீர்கள் இல்லையா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1 அப்படின்னா என்னன்னு யார் சொன்னது? உடல் நலம். வெரி குட். நீங்க வாங்க. அப்படியா? சரி, மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா இல்ல, அதனால ஹெல்த் இஸ், அதற்கு அவர்தான் ஒரு அடையாளமாக இங்கே மேடையிலே வீற்றிருக்கிறார். 97 வயதில் டாக்டர் அவர்கள் இன்னும் அந்த இளமை துடிப்பு மாறாமல் முதுமையை வென்று கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் பண்புகளில் எதை கடைபிடித்தீர்கள், எதை தவிர்த்தீர்கள், அதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நலத்திற்கு அடுத்தது சேவை, சக மனிதனை மகிழ்விப்பது, அதுதான் மனிதநேய சிந்தனை. சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனையை டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் சேவையின் வாயிலாக
பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த சமூகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த அனைத்து ஊதியத்தையும் இந்த சமூகத்திற்காக தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்தார். நான் இவரை IPS என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பன்முகத்தன்மையுடைய ஒரு IPS என்பதை இப்பொழுதுதான் பார்த்தேன். அவர் பாடினாரே அந்த பாட்டு, அதுதான் என்னை 14 வயதிலிருந்து வழிநடத்துகிறது, தர்மம் தலைகாக்கும் என்ற அந்த பாடல் வரிகள் தான் 14 வயதிலிருந்து என் தலைவன் எம்ஜிஆர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற 2 பாடல்களை போல் வாழ்வியலுக்கு ஏற்ற பாடல் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் இது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய 2 பாடல்கள் என்பதை நான் கடைபிடித்து வருகிறேன். ஆகவே டாக்டர் அவர்கள் பேச வேண்டாம் என்று சொன்னதின் காரணமாக அவருடைய சொல்லுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் டாக்டர் வெங்கடேசனை நான் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு பேரை அழைத்து சான்றிதழ்கள் வழங்கி நூலை வெளியிட்டு எல்லாம் செய்திருக்கிறார். ஆகவே நான் அவர்களை பாராட்ட வேண்டும். இப்படி ஒவ்வொரு படித்த இளைஞர்களும் தெருவுக்கு தெரு உருவானால் இந்த சமூக மாற்றம், சமூக நீதி உறுதியாக கிடைக்கும். ஆகவே டாக்டர் வெங்கடேசனை போல் பல வெங்கடேசன்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெங்கடேசன்கள் உருவாக வேண்டும். உருவாவதற்கு இன்றைக்கு அவர் விதைப்பந்தை வித்திட்டு இருக்கிறார். வாழ்க உங்கள் பணி. வாழ்க. நன்றி, வணக்கம். எத்தனை யார் வேணுமானாலும் மந்திரி ஆகிடலாம், யார் வேணுமானாலும் அரசியல்வாதி ஆகலாம், யார் வேணுமானாலும் அரசியல்வாதி. ஆனால் எல்லாராலையும் சைதை துரைசாமி ஆக முடியாது. அதே மாதிரியாக இங்கே ஒரு சிட்டிங் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அதே மாதிரியாக நம்முடைய வெங்கடேசன் மாதிரி எல்லாராலும் ஆக முடியாது. நீங்கள் ஒரு ரோல் மாடலாக அவரை வைத்துக் கொள்ளுங்கள். மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று இந்த 97 வயதிலே நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து என்னுடைய சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்று சொல்லுவார்கள். 97 ஆண்டுகள் வாழ்ந்து பல அரசியல் நிலைகளை கடந்து பல அரசியல் தலைவர்களோடு பழகி எல்லாவிதமான அறிவு, ஆற்றல், திறமை அனைத்தையும் பெற்றிருக்கின்ற, நிறைகுடமாக இருக்கின்ற, முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய டாக்டர் HB அவர்கள் உங்களை வாழ்த்தி இருக்கிறார் என்றால் இதைவிட பெரிய பேரு உங்களுக்கு இல்லை என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.